இந்த ஒரு ரெசிபி காலையில செஞ்சு வச்சுட்டோம்னா சரிங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஓட்டிறலாம். காலையில இட்லி, தோசையில ஆரம்பிச்சு மதியம் ரைஸு, நைட்டு சப்பாத்தி, பரோட்டா, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன்ங்க. இந்த ஒரு ரெசிபி வச்சு ஸ்டார்ட்டரா சூப்பும் செய்யலாங்க. அதே மாதிரி நம்ம ரைஸ்க்கெல்லாம் சாப்பிடுற மாதிரி குழம்பாவும் செய்யலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில வந்து 2லிருந்து 3 தடவ போல வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு காலையும் நம்ம 2 பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண கையோட ப்ரெஷர் குக்கும் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்து அதில ஆட்டுக்கால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமா தண்ணி, ஒரு 200 எம்எல் தண்ணி ஆட் பண்ணி இத நல்லா ஒரு 4 விசில் போல ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ல இன்னொரு கடாயில நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், பெப்பர், மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருக்க ஆட்டுக்காலோட ஒரு 100 எம்எல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட சேர்ந்து அந்த ஆட்டுக்காலும் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கணுங்க. திரும்பவும் குக்கர்ல மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் போல வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுக்கால் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. இதோட நம்ம தண்ணி இன்னும் எக்ஸஸா ஆட் பண்ணோம்னா, சூப்பா யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி தேங்காய் அரைச்சு ஊத்தி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கணும் அப்டின்னா, ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுங்க. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரெசிபி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க.